வணக்கம், என் பெயர் அப்பராஜிதா. வணக்கம், என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. நாங்க பிள்ளையார் கதை சொல்ல போறோம். நாம் தினமும் பார்க்கிற நிலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தேய்ந்து காணாமல் போய்விடும். அதற்கும் விநாயகருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்படியா? அது என்ன கதை? விநாயகர் குழந்தையாக இருக்கும்போது அவர் ஒரு விருந்திற்கு சென்றார். அங்கே விதவிதமான பலகாரங்களை ஆனந்தமாய் சாப்பிட்டார். நிறைய சாப்பிட்டதால் அவரோட வயிறு பெருத்து தனியாய் தெரிய ஆரம்பித்தது. அதற்காக ஒரு பாம்பை ஒட்டியான மாதிரி அவர் வயிறை சுற்றி கட்டி கொண்டார். அப்படியும் அவருடைய வயிறு தெரிந்தது. அதனாலே விருந்தில் இருக்கிற எல்லாரும் கிளம்பினதுக்கு பிறகு நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டார். இதையெல்லாம் பார்த்திருந்த சந்திரனுக்கு சிரிப்பு வந்தது. குபீரென சிரிச்சிட்டார். அதனால் விநாயகருக்கு கோபம் வந்துவிட்டது. இனிமேல் சந்திரனை யாராலையும் பார்க்க முடியாது என்றும் அவர் யாரும் வழிபட மாட்டார்கள் என்றும் சாபம் கொடுத்து விட்டார். சந்திரன் மன்னிப்பு கேட்ட பிறகு அவர் மனமிறங்கி நிலவில்லாத நாள் அமாவாசையும் நிலவு முழுசா இருக்கிற நாள் பௌர்ணமியும் இருக்கட்டும் என்று சொன்னார். பிறருடைய துன்பத்தை பரிகாசம் பண்ணுபவர்களுக்கு இது ஒரு பாடமாய் அமையட்டும் என்று விநாயகர் நினைத்தார். இந்த கதை முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முத்கல புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. நன்றி.